மகா சக்கரவர்த்தியே நான் தான். வருங்கால சக்கரவர்த்தி இளவரசன் வல்லரக்கு என்று சொன்னால் ஏ அண்ணா வல்லரக்கா, ஏ அரக்கா, ஒத்தையில வாரவள உடம்பரப்பா என்னனும், தனியாக வாரவிடவன் தங்கையா நினைக்கணும். என்னோட வளப்பத்தை சொன்னா வெள்ளி விடிஞ்சிரும். விடி வெள்ளி பூக்காது. மணி 10 ஆச்சு, வெள்ளி விடிஞ்சு போமா விடிஞ்சிருமா? ஆமா. அப்படி என்று சொல்லி ஆமா. அந்த மோகினி என்ன சொல்லுதா தெரியுமா? என்ன சொன்னார்? அண்ணே பிறந்தது மலையாளோ அரக்கா, பிறந்தது மலையாளோ, வளர்ந்தது மலையாளோ, மலையாள தேசத்தில மலையரசன் என்பவர்க்கு அக்காதங்க 8 பேரும் அருமையாக தந்தவண்ணோ. அக்காதங்க 8 பேரே மூத்ததொரு அக்காள காசியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சியை கொடுத்திருக்கும். இரண்டாவது அக்காளே அரக்கா திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதருக்கு அண்ணாமலையை கொடுத்திருக்கும். மூணாவது அக்காளே திருவண்ணாமலையில மூணாவது அக்காளே திருநெல்வேலி டவுனதிலே அதிலேயா தில்லை மாநகரத்திலே நடராஜ பெருமானுக்கு சிவகாமிய கொடுத்திருக்கும். அதுக்கு இளையா அக்காளே சங்கரன் கோவிலில பூலவா சங்கருக்கு கோமதிய கொடுத்திருக்கும். அதுக்கு இளையா அக்கால ஆமா திருநெல்வேலி டவுனதில ஆமா நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய கொடுத்திருக்கும். கொடுத்திருக்கும். ஏழாவது அக்காளே குற்றாலம் தன்னதில குற்றால நாதருக்கு குழல்வாய் மொழிய கொடுத்திருக்கும். எட்டாவது நம்பி எட்டாவது எம்பேரு மோகினியோ போட் போட் ஐயாரு மோகினியோ போடு 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 போடு. ஏ அரக்கா அரக்கா அரக்கிருக்கா என்ன? நான் எட்டாவது மோகினி. எங்க அப்பனுக்கு மலையரசனுக்கு மலையாளத்துல நான் 8வது பிறந்த நான் மாதா மோகினியா பிறந்தேன். ஆமா. மலையாளத்து குட்டியானோ? ஓ மலையாளத்து பெண்குட்டியோ? மலையாளத்து பெண் குட்டியானோ? ஓ என்ன வரையுது? அப்படி என்று சொல்லி அவையா ஏ பகவானே, ஆமா. நான் பூத்த நட்சத்திரம் என் புருஷனுக்கு ஆகாது மாலை பூத்தது மன்னனுக்கு ஆகாது. ஆவாது. ஆமா. நான் பிறந்த மாதமோ சித்திரை, என் அப்பா சித்திரப்பன் எனக்கு தெரியும். நட்சத்திரமோ மூல நட்சத்திரம். இப்ப மட்டும் மாப்பிளை கிடைப்பாரா? எனக்கு யாரும் பொண்ணு கேட்டு வரல. என்ன யாருமே பெண்ணு கேட்டு வரல. அரக்கா ஆமா அரக்கிருக்கா இருக்கா? என்னோட அப்பா மலையரசன். ஆமா. நான் கல்யாணம் முடியுதுன்னு சொல்லி வருத்தங்களை கொண்டு கொண்டு 56 அரச தேசர்களை போட்டாவளை என்கிட்ட காட்டினாரு. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆமா. என்ன போட்டால பார்த்து சரின்னு சொன்னா ஆமா. காலு நொண்டி காது செவிடா இருந்தா எப்படி? மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஊம மாப்பிளைக்கு வாக்கப்பட்டாலும் வாக்கப்படலாம். ஆமா. செவிட்டு மாப்பிளைக்கு வாக்கப்பட முடியுமா? கதை. ஆமா. நான் பாட்டுல வாய் அசப்ப என்னட்டி வயதுன்னு சொல்லுவான். ஆமா ஆமா ஆமா. அப்படி என்று சொல்லி ஆமா 56 அரச தேசர்களையும் வரவழைச்சாங்க. கூட்டத்தோடு கூட்டமா வந்து அதுல ஒருத்தர் சொல்லாமலே வரந்தாரு. எங்க அக்கா புரிஞ்ச மதுரை சொக்கா. அவர்தான் மதுரை சொக்கேன். ஆமா. மை வச்சாரோ மாந்திரம் வச்சாரோ என்ன வச்சிருந்தாரோ தெரியலையே ஐயா. நான் போட்ட மாலை சொக்கம் கழுத்துல சொகுசா போய் விழுந்தது. ஆமா சாமி. 7 வண்டி சீதனத்தோட ஆமா எங்க அப்பா வீட்டுக்கு போனேன். நான் மதுரைக்கு போனேன். மதுரையில 4 வாசல் கோபுரம். ஆமா ஆமா. கீழக்கோட்டை வாசல்ல போய் வாசல்ல கால் எடுத்தா வச்சிருக்கேன். சொக்கம் கோட்டைக்குள்ள போயிட்டாரு. அங்க இருந்து ஒருத்தி கிளியோட வந்தா. எவட்டி சக்கரத்தீனு அவதான் ஆமா. சொக்கம் மொண்டாட்டி மீனாட்சி. நான் என் புருஷனுக்கு மூத்தோட அங்க இருக்கும்போது எப்படி அவ என்ன செஞ்சா? என்ன செய்தா? முடியத்தான பிடிக்காள, முக்குக்கு இழுக்காள, சடையத்தான பிடிக்காள, சடையத்தான் பிடித்தாள, சந்திக்கு இழுத்துட்டாளே. மோகினி சந்திக்கு இழுத்துட்டாளா. போடு போடு போடு. காசல்ல வச்சிருக்கேன். ஆமா. சாணி செமந்து வாழ்ந்தாலும் ஆமா சக்கராத்திக்கு போராட்டம் சக்கராத்தி போராட்டம் எனக்கு ஆகாது. தாலி அத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. அவ என் முடிய பிடிக்க, நான் அவன் முடிய பிடிக்க. இந்த சொக்கம் கேட்டாரா? என் புருஷன் கேட்டானா? இந்த கிழவன் கேட்டாரா? அவன் கெட்டின தாலி அங்கே அத்து போட்டுட்டு சொக்கம் கழுத்துல விட்டுட்டு எங்க அம்மா போட்ட சங்கிலியோட நான் தங்க நகையோடு நான் நடந்து வந்தேன். நான் பிறந்து விடு போறேன். நான் ஒத்தையில் கணவனோடு சண்டை போட்டு காட்டு வெளி போறேனே அரக்கா. புருஷனோடு சண்டை போட்டு நான் பிறந்த விடு போறேன். அண்ணனோட சண்டை போட்டு என் மாதா வீட்டுக்கு போற அரக்கா. என்ன வழி மறிக்காத சண்டாள பாவி. ஒத்தையில வந்தா என்ன உடம்பரப்பா என்னனும். ஆமா.
தனியா வந்தா தங்கன்னு என்னை நினைக்கணும் அரக்கா. ஆமாயா. ஏ மோகினி, ஏ மாயா மோகினி, என்னை உனக்கு பார்த்தோன்னே எனக்கு நிலகால நிக்க முடியல. ஆமா. வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. பார்த்தாலும் மோகினி, இதான் சமயம். ஏ வல்லரக்கா, ஏ அரக்கா, நான் உன் கூட வரணுமானா? எனக்கு சத்தியம் பண்ணணும். எங்க அம்மா எங்க அப்பா, ஆமா, என்னோட சொந்த பந்தம், ஆமையா, என் பாய் குரு பாய் மாறு, ஆமா, நான் எல்லாரையும் விட்டுட்டு வரணும் அரக்கா. அத்தனை இழந்து நானும் பின்னால வரணும். உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா. மூத்த பொண்டாட்டி இருப்பா, மனைவி இருக்கா. எனக்கு அடுத்து என்ன மாதிரி அழகா இன்னொருத்தி வந்தானே என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன செய்வ? மூத்த பொண்டாட்டி நீ என்ன செய்வ? என்னப்பா செய்வானே? கல்ல கே நீ கல்ல கட்டி கடந்தோட தள்ளுவியா? ஆமா, நீ அப்படிதான் பார்த்தா மோகினி. ஆமா, உன் விதி என் கையால போகணும்னு ஆமா எழுதிருந்தா எழுதிருக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டு யாராலும் மாத்த முடியாது. அரக்கா, அரக்கா, நான் உன் கூட வரணும்னா சத்தியம் பண்ணணும். எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம் வேணும்? உன்னானை என்னானை உடையவன் தன்னானை என்று சொல்லி ஆமோ, மூத்த பொண்டாட்டியோட முகம் திருப்பி பார்க்க மாட்டேன், மூத்த மனைவியை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆமையா, நீ 3 சுத்து சுத்தி உன் தொண்டையில முண்டு வரல் எடுத்து முண்டு விரல் எடுத்து எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். முண்டு வரல் எடுத்து சிரசை சுத்தி நடு தொண்டையில வைக்கணுமா? ஆமா, அவளை தொட்டா எரிஞ்சிருவேன்னு சொல்லி சொன்னால, ஆமா, நாமளும் தொட்டா எரிஞ்சிருவோம்னு அவன் நினைச்சானா? எந்த தலைநாய் போகணும் நினைக்கல சண்டாள வரக்கா. புராணங்கள் கற்றிருந்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கன், ஆமோ, ஆய கலைகளை கத்திருந்தும் அறிவிழந்தான் வல்லரக்கன். ஆண்ட விட அக்கினி மரத்தை தன்னை மறந்தா பெண்ணை கண்டாமலா? பெண்ணை பார்த்தோன்னே ஆமையா, பேதை கொண்ட வல்லரக்கன் மதியம் மயங்கினா, ஆமோ, அலை கடலிலே முழுங்கினா, முங்கனா நிமிந்தா, மோகினி கரையில நிப்பாட்டி அவனிக்கா, முங்குனா நிமிந்தா 3 முங்கு போட்டான், ஆமா, முங்குனா நிமிந்தா 3 முங்கு போட்டான். முண்டு வரல் எடுக்கா, தன்னோட முண்டு விரலை எடுத்து சிரசை சுத்துதான், சிரச 3 சுத்து சுத்துதான், நடு தொண்டையில, தொண்டையில வச்சுக்கிட்டு, ஆமையா, ஏ மோகினி, மோகினி, உன்னான என்னான ஆமையோ, உடையவன் தன்னான என்று சொல்லி ஆமையா, நான் உன் மூத்த மனைவிய முகம் திருப்பி பார்க்க மாட்டேன், ஆமா, கட்டின மனைவிய ஆமா, என்னைக்கு நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லி அவர் தொண்டையில வைத்த போது தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கா நொறுங்குதானே, சுக்குச்சுக்கான் ஒருங்குதானா, வல்லரக்க ராட்சுதண்டா அல்லரக்க ராட்சதனா, எரிந்ததோரு சாம்பலைத்தான் இருந்ததொரு அம்பலத்தான், எம்பெருமான் கோபாலன் பெருமா கோவாலா, ஆதிவெள்ளி கைலாசம் ஆதிவள்ளி கைலாசம், அச்சுதனார் எடுத்து வந்து அச்சுதன் அடுத்து வந்து அரணாரிடம் கொடுத்தாளே, நாடம் ஒப்படைக்கா, பார்த்தாரே சிவபெருமான். பார்த்தாரே சிவபெருமா, ஏ மச்சான், என்ன இல்லையா, நான் கொடுத்த பிள்ளை, என்ன அழிக்க முடியல, நான் கொடுத்த வரம் என்னால முடியல, எம்மால முடியாது, உங்களால எப்படி முடிஞ்சது? ஆமா, ஆமா, அப்படி என்று கேட்கும் போது ஆமா, பெண்ண சொரூபம் எடுத்தேன், ஆமையா, பேதை கொண்ட அரக்கனை அழிச்சேன். சமாரம் செஞ்ச, ஏ மச்சான், என்ன, அந்த அந்த சொரூபத்தை ஏன் முன்னாடி நீங்க இப்ப எடுக்கணும், ஆமா, ஆமா, ஆண்டவன் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி ஆமையா, மீண்டும் பெண் சொரூபத்தை எடுத்தார். என் பெருமாள் எடுத்தார், ஆண்டவன் சிவபெருமானுக்கு போக நித்து எல்லாம், மோகம் தாங்காமல் மோக லிஸ்ட் எது ஒழுக ஆமோ, பூமியிலே விட்டால் பூங்கோலம் பூலோகம் தாங்காது என்று சொல்லி ஆமா, எம்பெருமான் கோபாலன் என் பெருமாள், இரு கரத்தினால் ஏந்த என் பெருமாள் இரு கரத்தினால் அந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ, 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம், ஆமையா, உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். அவதாரம் செய்தாரே, பங்குனி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். ஆமா, அவர் பிறந்த கிரகணம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னையா, பங்குனி மாதம் புதனது உத்திரம், சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், ஏ பங்குனி மாதம் புதனது உத்திரம், பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் பவன பஞ்சமி கலகல கணத்தே, இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் இந்திரமாகவே அமர ரோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார், கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ, ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்பார். ஆதியில் உள்ளவருக்கு ஐயனார் என்றோ, சாமி ஐயனார் 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 ஐயனார், அணைக்கலை ஐயனார் அனதல ஐயனார், ஐயனார் 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 ஐயனார், நிறைகுலத்து ஐயனார் குலத்து ஐயனார், ஐயனார் 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 ஐயனார், பூலுடையார் சாஸ்தாவா பூலுடைய சாஸ்தாவா, ஐயனார் 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 ஐயனார், அச்சங்கோவில் ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார், ஐயனார் ஐயனார், கொலவடுங்க பாடலிங்க சாஸ்தாவா ஐயனார் ஐயனார் ஐயனார், ஐயனார், சொரிமுத்து ஐயனார், முத்து ஐயனார், ஐயன் வந்து பிறந்தார் என்று வந்து பிறந்தாரே, ஹரிகர புத்திரனோ ஹரிஹர புத்திரனோ, சாஸ்தா வீரந்தாரே, சாஸ்தா பிறந்தாரே, சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்க தீர்த்திடவா, பொன்னாள பூநூலா பொன்னால பூநூலா, பொற்பதித்த தானுடமா பொற்பதித்த தாவணமா, வெள்ளியால பூநூலா வெள்ளியால பூநூலா,
மங்களத்தால் தான் வடமா தாவளமா ஆனப்புலி கூட்டத்தோடு புலி கூட்டத்தோடு சாமி பிறந்தாரே சாமி பிறந்தாரா ஐயன் வந்து பிறந்த போரு வந்து பிறந்தவரே யாரு யாரு வாராரு யாரு வாராரே வாராளே இசக்கியம்மா வாராளே சக்கியம்மா ஆலமரம் இசக்கியம்மா ஆலமர சக்கியம்மா செட்டி வழி மறிச்சவாளே புளியங்குடி இசக்கியவா அவ சீல பிள்ளை கையில எடுத்து வாராளே இசக்கியவா அவ ஆடி வாரா ஓடி வாரா ஆதாளி போட்டு வாரா மணிவளக்கில பிறந்த பிள்ளை மாயாண்டி சொடல ஐயா வெள்ளகால சொடல அவ ஆடுதாரே பாடுதாரே ஐயாவான சொடல தெய்வம் வாராரே வாராரே எந்தாய முத்தாரம்மா குலசேகர பட்டினத்தில் கொண்ட முத்தாரம்மா முத்தாரம்மா வாராளே செட்டிவாளி மறிச்சவளே செங்காட்டு நீலியவா பார்ப்பான வதமுடிக்க பழைய நல்லூர் வந்தவளே இளஞ்சி எசக்கியவா புளியங்குடி எசக்கியவா சிந்தாமணி எசக்கியோடு அவ ஆடுதாரே பாடுதாரே ஆதாளி போடுதாரே ஈராத்து காரியவா ஓடிவா சொடலை நிறைகுளத்து ஐயனாரு ஐயாவான சொடல தெய்வம் வாராளே முத்தாரம்மா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ வாராளே வாராளே செல்ல பிள்ளை சொடல ஐயா ஆதாளி போடுதாரா தாயான இசக்கியம்மா வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் நேரமாச்சு வாராளே மாரியம்மா முத்தாரம்மா ஓடி வாரா குலசேகர பட்டினத்தில் குடி கொண்ட முத்தாரம்மா ஆடுவாளம் பாடுவாளம் அக்கினிய தூக்கி வாரா வேலையான வேலையாச்சு முத்தாரம்மா முத்தாரம்மா ஓடி வாரா செல்ல பிள்ளை லவகருப்பா வாராளே முப்புடாதி 4000 அம்மாளோடு 8000 அம்மா ஓடி வாரா ஆடுதாளே பாடுதாளே 12 ஓடி வாரா ஈராத்து காரியவா வீரவாண்டி மாரியவா குடியிருப்பு ஊரதில ஒளிவிருந்த வீரவாண்டி வீரவாண்டி பூச கேப்பவளே ஓடி வார வீரவாண்டி சமயபுரம் மாரியவா ஆதாளி போடுவிய செல்ல பிள்ளை கருப்பசாமி ஆதாளி போடுவாரா பொல்லாத கருப்பசாமி ஆடி வார பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா எந்தாயே முத்தாரம்மா ஆலமரம் இசக்கியவா வீரப்பல்லா விருசடையா வெச்சி கொண்ட திருமுகமா அட்டகாளி 8 பேரும் வீரவாண்டி மாரியவா கோயம்புத்தூர் ஊரதில கொழுவிருக்கா வீரவாண்டி வீரவாண்டி மாரியவா ஆதாளி போடுவாளா எந்தாயே நாகம்மா நாகதீர்த்த ஆண்டவளே மதுரைய நாகதீர்த்தம் ஓடிவா நாகம்மா நாகதீர்த்த எல்ல விட்டு முத்தாரம்மா வாசலில நாகராச நாகக்கண்ணி வாராளை இசக்கியவா செல்ல பிள்ளை கருப்பசுவாமி ஆதாளி போடுவியே எந்தாய ஈஸ்வரியே சடவளைய முடிவளைய ஆழ்வடங்கள் நின்ற செய்ய அப்புச்சடை அழகி வாராளை இசக்கியம்மா நன்னகரம் ஊருக்குள்ள விளையாடி வாராளே கள்ளிக்கொப்ப ஒடிக்காளே பக்கத்தில இருக்குதாளே ஓடி வார இசக்கியவா ஆடி வார பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா வேலையான வேலையாச்சு ஓடிவா நாகம்மா முத்துக்குள்ள இருப்பவளே எந்தாயே நாகக்கண்ணி நாகதீர்த்த ஆண்டவளே வாராரே சுடலை வெள்ளகால் ஊர
ஊரதில இல்லகால ஊரதிலா ஓடிவா சுடல வருவாரா உடலாயா ஆறாளே பேச்சியம்மா ஆறாளே கட்ட பேச்சு கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஓ நீலகண்ட வன பேச்சு நீலகண்ட வன பேச்சு ஆறாளே பேச்சியம்மா ஓ பொறிமுத்த வாசலில பொறிமுத்தை வாசலிலா ஓடிவா பேச்சியம்மா ஓடிவாரா பேச்சியம்மா வாராளே 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 மந்தை சடமாரி ஓ ஆதாளி போடுவிய ஓடி வார சடமாரி ஆறாளே பேச்சியவா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியவா போதிய பேச்சு தாயான சந்தி மறிச்சா சந்திய மறிச்சவளே ஆறாளே பேச்சியவா ஆதாளி போடுவிய ஆறாளே சடமாரி சடவளைய முடிவளைய சடமாரி வாசலில ஆறாளே பேச்சு கடையநல்லூர் காளியவா ஆதாளி போடுவிய வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடு தலைமுடியா ஓடி வார பேச்சியவா பொறிமுத்தே வாசலில நீலகண்ட கசத்திலையும் நின்று விளைய ஆடி வாரா தாயான பேச்சியம்மா பிள்ளையத்தான் தூக்குவாளா ஒரு விடி மஞ்செண்ணைய உடம்பு எல்லாம் பூசுவாளா பாடிவாரா ஆதாளி போட்டு வாரா அட்டகாளி 8 பேரும் அம்பிகையை இசக்கியவா அட்டதாங்க 8 பேரும் வில்லோடு முரசோடு விளையாடி வாராளே ஒட்டு மேல முழக்கத்தோடு உழவு ஓட்டு வாராரே பொன்னான மணிக்குளவ சடவளைய முடிவளைய நிற்கும் சிவனுக்கும் அரியர புத்திரனாக ஸ்ரீ அனைத்தலையனார் நிறைகுலத்தையனார் வந்து பிறந்தார். ஹலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் எம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் 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 எம்மா கும்மி ஆலேலம் படு ஆலேலம் கும்மி ஆலேலம் வட்ட வட்ட சிறு ஒட்டலில இந்த வாலிப பெண்டுகள் கும்மி பாட கும்மி பாட வாலிப பெண்டுகள் கும்மி பாட வயசக்கமாளுக்கு தட்ட மாறிக்கால இசக்கி அம்மாக்கு தங்கச்சார பழி கொத்தோட ஆலே ஆலம் கும்மி ஆலேலோ வேப்ப மரத்தடி தோறுங்கம்மா நல்ல வெத்தலை கெட்ட பாரத்துங்கம்மா 2 வெத்தலை கட்ட பாரத்துங்கம்மா வெத்தலை கெட்ட பாரத்துங்கம்மா 2 வெத்தலை கட்ட பாரத்துங்கம்மா விளையாடி வருவாளை இசக்கி அம்மன வேடிக்க கும்மி ஆடுங்களம்மா அல்ல கொலவ ஓட்டு கும்மி ஆடியா பாவ படந்தத பாருங்கம்மா பாவ பத்தி படந்தத பத்தி பாடந்தத பாருங்கம்மா பத்தி படந்தத பாருங்க எசக்கமாளுக்கு பத்தி பாடந்தத பாருங்கம்மா பாவ பழம் போல வீரவாண்டி அம்மாக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா தல்ல தல்ல லாலாலுல தல்லால தல்ல லாலாலுல தல்லால அங்க சூர படந்தத பாருங்கம்மா சூர சுத்தி படந்தத பாருங்கம்மா சுத்தி பாடந்தத பாருங்கம்மா சூர சுத்தி படந்தத கேளுங்கம்மா சுத்தி பாடந்தத பாருங்கம்மா சூரைக்கு கீழே சமயபுரம் மாறிக்கு சூது வேலைய பாருங்கம்மா ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ இந்த
தெருவில வாராளோ அம்மா எங்களை கண் கொண்டு பார்க்காளோ எங்களை கண் கொண்டு பாப்பாளோ சத்தி எங்களை கண் கொண்டு பார்க்காளோ இசக்கியம்மா எங்களை கண் கொண்டு பாப்பாளோ இந்த ஏழைக்கு இறங்கிட்ட முத்து மாறிக்கிட்டா இறங்கி குமியாடுங்கள் அம்மா ஓ யாலே அலாங்குமி யாலே அலா எல்லாரும் கொலை ஓடுங்க அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வில்லிசைக்கு வந்து என்னுடைய அழைப்பிற்கும் என்னுடைய குருநாதர் அவர்கள் அழைப்பிற்கும் ஆமா என்னுடைய அம்மா பன்னீர்செல்வி அம்மா அவர்கள் அழைப்பிற்கும் ஆமாய்யா அழைப்புகளை ஏற்று மற்றும் அனைத்து திருநங்கை சொந்தங்களுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வில்லுப்பாட்டு படிச்சு இந்த அரங்கேற்றம் இந்த விழா ஏற்பாடுகளை என்னை வெளியிலவே அலைய விடல. இந்த ஏற்பாடுகளை அனைவரும் தென்காசி மாவட்ட திருநங்கைகளை மட்டுமே சாரும். நான் ஒரு வேலையுமே பார்க்கல. என்னுடைய அம்மாவும் அவர்களை சார்ந்த திருநங்கைகளும் நீ வீட்டுல உட்கார்ந்து கதையை மட்டும் ஒழுங்கா படிமா, எல்லா விழா ஏற்பாடுகளையும் நாங்க செய்தோம் சொல்லி எங்க பன்னீர்செல்வி அம்மாவும் மதிப்பிற்குரிய என்னுடைய அப்பா KPS பைனான்ஸ் உரிமையாளர் கார்த்திகுமார் அப்பா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து வில்லிசை கலைஞர்கள் மற்றும் நம்மளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களாலதான் நம்ம இந்த உலகத்துக்கே வெளியில இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியுதோம். அந்த சேனல்காரர்கள் அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் கோவில் பூசாரி நம்ம பூசாரி ஐயா அவர்களுக்கும் நன்னகரம் ஊர் பொதுமக்களுக்கும் மேலும் குடியிருப்பு நம்ம வீரபாண்டியம்மன் கோவில் அந்த பொறுப்பாளர்களுக்கும் ராயர் தோப்பு சமயபுரம் மாரியம்மன் கோவில் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய பண்பளி ஊர் மக்கள் மற்றும் என்னோட அழைப்பை ஏற்று அனைத்து வில்லிசை கலைஞர்களையும் நன்றி தெரிவித்து வில்லிசை கலைங்கிறத நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே உணர்ந்தேன். தெய்வத்தோட கதைய எடுத்து படிச்சு மிக்க திறமை வாய்ந்த கலை. அந்த கலையை நீங்க வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்க அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் மனமார்ந்து சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் பொன்னாட போத்திருப்பினால் வந்திருக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் இந்த ஊரே நிர்வாகிகளுக்கும் எல்லாரும் காவியா தரிசனி பொன்னாட போத்திருப்பினால் எல்லாரும் வில்லிசை கலைஞர்கள் எல்லாரும் வில்லு மேடைக்கு வரும் என்று உங்களை விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். ஜி காவிய தர்ஷினி வில்லிசை அரங்க விழாவிற்கு நன்னகரத்தை சார்ந்த ஊர் பொதுமக்களும் பன்மொழியை சார்ந்த ஊர் மக்களும் குடியிருப்பு சார்ந்த ஊர் மக்களும் குச்சால காவல் நிலையம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு தென்காசி மாவட்ட திருநங்கைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறிது நேரம் பேசுவார்கள். ஹலோ, இப்பொழுது பாட்டு முளப்பாரி கிராமிய கலை. இப்பொழுது வில்லிசை தலைமை பாடகர் பிகாம் படித்த பிள்ளை ரொம்ப சிறப்பாக இந்த வில்லுப்பாட்டை பாடினார்கள். நான் எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வது அவர்களுடைய திறமை. 3 ஏற்கனவே உங்கள் கும்மிப்பாட்டு 9 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அவள் மாணவி. எங்கள் ஊர் பகவதியம்மன் கோயிலில் முதல்ல முளப்பாரி கும்மிப்பாட்டு 3 மாணவிகளுமே எனக்கு வந்து பாடி கும்மிப்பாட்டு முத ஆரம்பித்தார்கள். அப்போவே என்னை குருநாதராக ஏற்றுக்கொண்டு என்றாவது ஒரு நாள் நான் வில்லு மேடையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுல 11ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவளுக்கு ஆசை உண்டு. உனக்குன்னு ஒரு நேரம் வர அப்போ கற்றுக்கொள்ளலாம் என்று நான் தான் பொறுமையாக அவளை வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது 3 நாளைக்குள் நான் எழுதி கொடுத்த கதைகளை 1 வாரத்துக்குள் கற்று 3 நாளைக்குள் படித்து விட்டாள். எவ்வளவுதான் குருநாதர் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வது அவர்களுடைய திறமையினால் தான் வெளிவருகிறது. ஆகையினால் இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் எனது வில்லிசை கலை சொந்தங்களுக்கும் அதோடு கீழப்பாவூர் கிராமிய அனைத்து
கிராமிய நல சங்கத்தைச் சேர்ந்த எனது தலைவர் கீழப்பாவூர் வில்லிசை கலை சங்கத்தின் தலைவர் ஜெகநாதன் அவர்களுக்கும், அதோடு எங்களுடைய கீழப்பாவூர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும், அதோடு இந்த விழாவிற்கு திருநங்கை அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்கள ஒரு சக்தியும் சிவனுமாகவே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். திருநங்கை அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான அர்த்தனார் ஈஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய படைப்பு. அதனால எங்க வீட்டுக்கு எப்போதுமே திருநங்கை பிள்ளைகள் எப்போ வந்தாலும் என்னை எங்கன கண்டாலும் நான் பார்க்காம போனாலும் மாரியம்மக்கா அப்படின்னு என்னை கையை கொடுத்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்பேற்பட்ட தென்காசி மாவட்ட திருநங்கைகளுடைய தலைவியாகிய எனது அம்மா பன்னீர்செல்வம் நாயக் அவர்கள், பன்னீர்செல்வி நாயக் அவர்கள் என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து காவிய தரிசனி இந்த அரங்கேற்ற விழாவை சீரும் சிறப்புமாக ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்பார்களோ அதற்கும் மேலாகவே நடத்தி விட்டார்கள். அன்னார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும், இதுவரைக்கும் காவிய தரிசனி கற்ற இந்த கல்வியிலே ஏதேனும் பிழைகள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளையாக பொறுத்திருந்து அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் இந்த உலக மக்கள் அனைவர்களும் ஆதரவு தருமாறு யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் அண்ணன் சுடலை அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த அரங்கேற்ற விழாவிற்கு காவிய தரிசினி அம்மா அவர்கள் சீரும் சிறப்போடு வில்லிசை ரொம்ப அருமையா பாடினாங்க. அதாவது நான் கூட ஷார்ட்டாக முடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் கதையை விரித்து கொண்டு போய் ரொம்ப சிறப்புமாக பாடினார்கள். இவர்கள் பல்லாண்டு காலம் இந்த வில்லிசை கலையை எல்லோருக்கும் தெரியும் அளவிற்கு இவர்களைப் போல் பல வில்லிசை கலைஞர்களை வளர வாழ்க வாழ்கென வளர்த்தி நமது சங்கத்தின் சார்பாக இவங்களை பழி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போது நமது கீழப்பாவூர் சங்கத்தின் அதாவது வில்லிசை மட்டுமல்ல, மகுடை சேர்க்கிறாங்க, மேலை சேர்க்கிறாங்க, மகுடை சேர்க்கிறாங்க. நமது வில்லிசையின் நமது சங்கத்தின் பொறுப்புகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறது. நமது சங்கத்தின் அதாவது திருநங்கைகளுக்கு தன் உரிமை, அதாவது அந்த அம்மா பேர் சங்கரி, சங்கர்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சங்கரி, அவங்க தான் தணிக்கை குழு உறுப்பினர். இதை மாதிரி ஏகப்பட்ட திருநங்கைகளுக்கு நமது சங்கத்தின் முழு பொறுப்பு கொடுத்திருக்கு. அனைவரும் பல்லாண்டு வாழ எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இப்பொழுது எங்கள் சங்கத்தின் சார்பாக தென்காசி மாவட்ட திருநங்கைகளின் தலைவி அம்மா பன்வீர் செல்வி நாயக் அவர்களுக்கு இப்பொழுது நமது சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மாள் பொன்னடை போத்துவார். காவிய தர்ஷினி வில்லிசை அரங்கேற்றம் சார்பாக அவர்களுடைய தாயார் திருமதி பன்னீர்செல்வி நாயக் அவர்களுக்கும் தந்தை கார்த்திக் குமார் அவர்களுக்கும் பைனாஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஜி காவிய தர்ஷினி அவர்களின் தந்தை மற்றும் தாய்க்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறது. திருமதி பன்னீர்செல்வி நாயக் மற்றும் கேபிஎஸ் பைனான்ஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். கை தட்டுங்கடி. அடுத்ததாக வில்லிசை குருநாதர் பண்பொழி மாரியம்மக்காள் அவர்களுக்கு என்னுடைய சகோதரி ஜி காவிய தர்ஷினி பொன்னாடை போச்சு கௌரவிக்கிறார்கள்.
அதனைத் தொடர்ந்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு காவிய தர்ஷினி பொன்னாடை போச்சு கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தலைவர் டி ஜெகநாதன் அவர்கள் வில்லுப்பாட்டுக்கு சென்ற காரணத்தால் நமது வில்லு சங்கத்தின், அதாவது வில்லு சங்கம் மட்டும் நினைக்கப்படாது, நீங்க வில்லிசை, மகுடைசை, மேலைசை, மகுடைசை அனைத்து கலைகளுக்கும் நமது கிளப்பார் சங்கம் சொந்தம். சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி பல்லத்தை சேர்ந்த அக்கா மாரியம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி கொடிங்குறிச்சி மகேஷ் அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தணிக்கையாளர் அன்பு சகோதரி சங்கரி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சங்கர் என்ற சங்கிரி திருநங்கையின் தலைவி. அடுத்தபடியாக குறுங்காவனத்தைச் சேர்ந்த அம்மா திருமலை நாச்சியார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக எஸ்பி என்று சொல்லக்கூடிய அவர் பேர் சுப்பிரமணிய வல்லத்தை சேர்ந்த புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இருக்குமா தெரியும். அடுத்தபடியாக அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி பம்பளியை சேர்ந்த அக்கா ஆர்மச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சொல்லியாச்சு. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சோபன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஹலோ, அதோடு பண்பொழியை சேர்ந்த கூப்பிட்ட குரலுக்கு நம்மளை கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் படுவாங்களே தவிர ஏன் கூப்பிடுதுன்னு கேட்க மாட்டாங்க. எங்கள் அண்ணே காளிமுத்து அவர்களும் எனது அண்ணி அருணாதேவி அவர்களையும் அழைக்கிறோம். பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்பொழுது ஆறுமுக செல்வி போட்டாச்சா?
ஆமா, பகவதி அம்மன் பண்பொழி பகவதி அம்மனுடைய கோவில் கோமரத்தார்கள். அடுத்தபடியாக அன்பு தம்பி பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக சிவாயம்புரத்தை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அன்பு மருமகள், அதாவது சங்கத்தின் துணை தலைவி, தவ புதல்வி மருமகா சுதா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி சுப்பையாபுரத்தை சேர்ந்த, இன்னும் அடுத்த அரங்கேற்றம் அங்கத்தான் இருக்கும் நினைக்கிறேன், பாண்டிச்செல்வி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. வந்திருக்கா வல்லத்தை சேர்ந்த எங்களது அக்காளின் மருமகள் நந்து, அடுத்த தலைமை பாடகர், அவருக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. வடக்கு வாவுகளத்தை சேர்ந்த பார்த்த சாரதி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணாவி கணேசன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. பனங்குடியை சேர்ந்த பேராசிரியர் அண்ணா ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. குர்லாம்பரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விக்னேசன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. தம்பி இனியன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக கிளப்பாவரை சேர்ந்த குட்டியானாச்சி பையன் கொடை வித்துவான், எங்க இருந்தாலும் வர முடியாது, கேட்டுக்கொள்கிறோம். வேம்பநல்லூரை சேர்ந்த அன்பு சகோதரர் கணேசன்னார் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிளப்பூரை சேர்ந்த ஒரு முருக பக்தர், எப்பவும் ஒரு பச்சை வெட்டியோடு தான் அலைவாரு, சண்முக நச்சி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. சூப்பரா பேசிய என் அருமை சகோதரர் சோடலை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக நமது கிளப்பூரை சேர்ந்த ஈடிப்பு சேனல், அதாவது புதுசாக தான் உருவாக்கி இருக்காரு, யாருக்கும் தெரியல, நான் தான் சொன்னேன், ஏன் மாரியம்மா கிட்ட சொல்லுமையா, எங்க போனாலும் அரங்கத்துக்கு கூப்பிடுவான்னு சொன்னேன். யூடியூப் சேனல் இசைத்தூர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. சம்பளம் அடிச்சு வாரம், எப்பவுமே இவர் பச்சையா தான் இருப்பாரு, இவர் மனசு பச்சை தான். கிளைப்புரை சேர்ந்த உச்சி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. ஏந்தலூர் கார்த்தி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக கோயில்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் முனியேஸ்வரன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. தேன்பொத்தை அடுத்தபடியாக இசைக்கும் கோயில் பூசாரி ஐயா, அவர் பேர் என்ன பெருமா, இசைக்கும் கோயில் பூசாரி ஐயா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அவர்தான். அடுத்தபடியாக முளப்பாத்தி
சதீஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. மார்த்தூரை சேர்ந்த அன்பு தம்பி சமையல் மாஸ்டரும் மொளப்பாத்தியில பெரிய வித்துவான் மணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. ஆமா, வெள்ளிசை கலைஞர்கள், அதாவது நமக்கு 340 உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. யாராவது யார் யாரும் எங்களுக்கு தெரியாது. யாராவது விடுபட்டா நீங்க முன்னால வாங்க, முன்னால வந்து உங்க பேரை பார்த்துருவோம். நாங்க அப்புறம் எங்களை சொல்லலாம் உங்களை சொல்லக்கூடாது. அதனால 320 உறுப்பினர் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. அனைவரும் நீங்க முன்னால வாங்க. தம்பி கடாவத்தியை சேர்ந்த அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. தெரியும், ஏன்னா 340 உறுப்பினர் இருக்காங்க, யார் நமக்கு தெரியாது. அதனால முன்னால வந்தா தெரியும். அடுத்தபடியாக சுரண்டை ரோஸ் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. வெள்ளிசை அடிமேளத்தோடு சொல்லிக் கொடுத்த என் அன்பு சொந்தங்கள் இருக்கு. இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. கருணா அன்பு மருமகன் கருணவர்களுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக யாழி டிவி உரிமையாளர் அன்பு சகோதரர் அண்ணா ஆர்முச்சாவிற்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. கடையநல்லூர் துணை பாடகி தலைமை பாடகி சாந்தி அவர்களுக்கு முத அரங்கத்தை அந்த அம்மா தான், சாந்தி அம்மா. அவங்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுகிறது. சாந்தி அம்மா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. கட்டுக்குமா கையா. அடுத்தபடியாக ஆரம்பிச்சவன் படைச்சா மக்கள் செல்வன். நமது செல்வம் தான் மக்கள் செல்வம். ஆளு கட்டையா இருக்க நினைக்காங்க, அவர் மூளை பெரிய பெரிய மூளை. ஆமா, நம்மளெல்லாம் உலகத்துக்கே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக நமது அண்ணன் சித்தி டிவி மேகநாதன், அவர் பேர் மேகநாதன். இந்திரஜத்துன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் கல்லரு, பெரிய ஆளு. ஆமா ஆமா, விஜயகாந்த் இல்லம்மா, ஏன் ராவணனுடன் பையன் அவர் இந்திரஜத்து. லேஸ்பட்டு ஆள் கிடையாது. லட்சுமி ஸ்ரீ லட்சுமி சேனல் டிவி உரிமையாளருக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. எங்களது அக்காளின் சமந்தாரியாகப்பட்ட தொடர்ச்சி அம்மா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. சித்தி டிவி ஊழியர் தம்பி, உங்க பேர் பேரு பேர சொல்லுங்க. ரவி. ரவி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. என் தங்கச்சிக்கா வேமனூர் கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போர்த்தப்படுது. நீங்க உங்களுக்கு போட்ட பொன்னாடத்தை ஹண்ட பட்டு வாங்க.
அடுத்தபடியாக பப்ளிக் சீமை டிவி சேனல் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா கரண் அவர்களுக்கு இப்போது நம்ம சங்கத்தின் துணை தலைவி அக்கா பொன்னடை பொத்துவார் மரியம் அவர்கள். நீங்க போடுங்க. அப்படியா? அப்ப அதான் வேற பிளேஸ் தான் நீங்க போத்தணும். சும்மா எடுக்கப்படாது, எல்லாம் நல்லா எடுக்கணும். அங்க பாரு, அங்க பாரு. மக்கள் செல்வம். ஆனா மக்கள் செல்வம் தலைவர் வரந்தாலும் இவர் தான் ரிமோட்டு. அண்ணன் உரிமையாளர் பேர் என்ன பேரு? அது கேமராமேன் என்ன பேரு? இளையராஜா அவர்களுக்கு பொன்னடை பொத்தப்படுகிறது. அங்க போட்டு ஒளி ஒளி அண்ட் ஒளி பார்க்க பார்க்க, அதாவது பார்க்க பார்க்க இன்பமானது பாவநாசம், குளிக்க குளிக்க இன்பமானது குற்றாலம். குற்றாலம் அதே மாதிரி கேட்க கேட்க இனிமையானது என்ன? ஆர்கே ஆடியோஸ். அருமையாக நல்ல நீட்டா வச்சிருந்தாரு. ஒரு உசில் கூட அடிக்கல. சில இடத்துல 50 ஆம்பிள்பார் அனுப்பி அடிக்கிருப்பாங்க. ஆனா உசில் அடிக்க சூப்பரா வச்சிருந்தாரு. தம்பி மருத்துவர் மணி டெக்கரேஷன் அருமையான முறையில் டெக்கரேஷன் செய்து தந்த அன்பு சகோதரர் சகோதரி யாரு? சந்திரலேகா அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக தேன்பத்தை சேர்ந்த குற்றாலம் குடியிருப்பு தேன்பத்தன் தெரியாம சொல்லிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடியிருப்பை சேர்ந்த எந்த ஊர்னாலும் சேர்ந்த குடியிருப்புல இருக்காரு. டெக்கரேஷன். அடுத்தபடியாக சுபா அவர்களுக்கு எல்லாம் மக்கள் செல்வம் ஆளுதான். அவர் 50 ஆளை கூட இறக்கிட்டாரு. ஆமா போட்டாச்சு. தென்காசி மாவட்ட திருநங்கைகள் சார்பாக, அதாவது திருநங்கை சங்கத்தின் சார்பாக அம்மா புஷ்பாசிரி அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் வில்லிசை சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம் அவர்கள் பொன்னடை போத்துவார். தென்காசி மாவட்டம் திருநங்கைகள் அனைத்து திருநங்கைகளுக்குமே மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லாவது சார்பா நான் பாட்டிக்கு போடணும். பாட்டி ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு. அது சார்பா நான் புஷ்பா கொடுக்குறேன். அனைவர்களுக்கும் நன்றி. எல்லாரும் ஆதரவு தர வேண்டும். அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஹலோ, வல்லத்தை சேர்ந்த ராமலட்சுமி அவர்களை மேடை முன்பாக அழைக்கிறோம். கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுடர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. முளப்பாரி. ஆனா இந்த அரங்கத்திலாம் பார்த்து முளை போடுறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு சொல்லி. முளப்பாரி. எனக்கு இந்த சங்கரம்மா தான் தெரியும் முளை போடுறது யாருன்ட்டு. இவ்வளவு ஆள் இருக்குன்னு இப்பதான் தெரியுது.
அடுத்தபடியாக மேலகரத்தைச் சேர்ந்த ஐயா இசைக்கு அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. வாங்க, சும்மா வாங்க. குடியிருப்பை சேர்ந்த ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. குடியிருப்பை சேர்ந்த ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நன்னகரத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா நாட்டாமை கோயிலுக்கு வருமானங்களை தாழ்மையுடன் கட்டிக்கொள்கிறோம். நன்னகரை சேர்ந்த ஐயா நாட்டாமை அவர்கள் கோயிலுக்குள் வருமானங்களை தாழ்மையுடன் கட்டுக்கொள்கிறோம். அடுத்தல வீரமணி அண்ணாச்சி அவர்களுக்கு பிரஸ் வீரமணி அண்ணாச்சிக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. விசில் பத்திரிகை உரிமையாளர் அண்ணாச்சிக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அருஞ்சுவை தேநீர் விருது வழங்கிய அன்னார் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையோடு கட்டிக்கலாம். உங்க பெயர் தெரியாது. அருஞ்சுவை தேநீர் விருது வழங்கிய அன்னார் உடனடியாக, உங்க பெயர் தெரியாது, பெயர் தெரிஞ்சா உடனே சொல்லிடுவோம். வாங்க. ஆறுமுகன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த அம்மா அடுத்தபடியாக நமது சங்கத்தின் துணைத் தலைவி அக்கா மாரியம்மார்களுக்கு அவர்களுடைய சிஷ்ய பிள்ளை காவிய தர்சினி அவர்கள் இப்பொழுது பொன்னடை போத்துவார். அடுத்தபடியாக அன்பு சகோதரர் எங்க அண்ணாச்சி மாரியம்மக்கா தலைவராக இருந்தாலும் ஏக்குதை இவர்தான். முருகண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்துவார். அடுத்தபடியாக தாள வித்துவான். கோபமே பட முடியாது, எதுனாலும் கோபப்பட முடியாது, ஒரே சிரிப்பு தான். கருப்பையா அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. எதுனாலும் சிரிக்கத்தான் செய்வாரு, வயதாலும் சிரிப்பாரு. பானா கருப்பையா அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக உடுக்கு மாடசாமி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அருமை மருமகன் சுப்ராஜ் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தாளம் உடுக்கு குடம் வித்துவான் ஐயப்பவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது.
மருமகன் கரண் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வாங்க ஐயா. ஒரே சிரிப்பு தான், எப்பவும் சிரிப்பு தான். அடுத்தபடியாக நமது சுதாவின் கணவர் மணி அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அனைவருக்கும் இந்த அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கலை சொந்தங்களுக்கும் எங்களது கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிய திருநங்கைகளிற்கு எங்களது கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக எங்களது கிளப்பவர் சங்கம் திருநங்கைகளுக்காக எப்பவும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்பதை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்துகிறோம். கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு திருநங்கை தான் ரொம்ப சப்போர்ட்டு. ஆனால் அந்த திருநங்கைகளிற்கு எங்களது கிளப்பவர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் வருவோம்.